ஹாய்! ஒரு சூப்பர் ரெசிபி ஷேர் பண்ண போறேன். தேங்காய் பால் ரசம். ஓ மை காட்! நான் இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஐம் கிவிங் வாய்ஸ் ஓவர். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி பிக் ஹிட். ப்ளீஸ் டூ ட்ரை. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக மல்லி, காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு அண்ட் சீரகம், சோம்பு. சைடில் வந்து நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம உடைச்சோன்னா இது வந்து நல்லா வந்து உடையணும். ஸோ அதுதான் பதம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதும் நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு கோர்ஸ் இல்லைனா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கணும். மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா வந்து இந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகவும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தால் அது நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நம்ம ஏதாச்சும் சிக்கன் மசாலா எதாவது பண்ணும்போது போட்டோம்னா செம்மையாக இருக்கும். மீன்வைல் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க. என்கிட்ட இல்லை. ஸோ வெங்காயம் பூண்டை கொஞ்சம் தட்டி வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எது வேணால் போடலாம். ஸோ நான் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஸோ இடித்து வச்ச இந்த வெங்காயம் அண்ட் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, அது வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1, 1.5 உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை நல்லா வந்து கையிலேயே கொஞ்சம் மசிச்சு வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து குக் ஆகிற டைம் வந்து இந்த பேஸ்ட்டு, இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தின் கோகனட் மில்க், செகண்ட் தேங்காய் பால் ஊற்றி நல்லா அது வந்து அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் குக் ஆகணும். ஸோ நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை கூட இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக் கோகனட் மில்க் ஊற்றிக்கணும். திக்கானது ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பபிள் வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட் ரைஸ், இந்த ரசம் அண்ட் கூட உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சைட் டிஷ் போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.